like I'm floating in. Break out, I've got to see. So once again welcome back to my channel. So இதுவரை இன்னும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம வந்து பெல் ஐக்கானை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக அந்த லாஸ்ட் வீடியோ ஆஃப் திஸ் எபிசோட் வந்து வந்தாச்சுங்க. ஸோ ஆமாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து போன எபிசோடு வந்து எதோட முடிச்சிருக்கோம்னா கரெக்டாக வந்து அந்த நிதிஷ் ப்ரோ வந்து கரெக்டாக வந்து ரிலீவ் ஆகிற மாதிரி அவர் நம்மகிட்ட இருந்து அப்படியே அவர் ரூட்டில் கிளம்பி போயிடுவார், நம்ம வந்து நம்ம ரூட்டில் வந்துடுவோம். ஸோ அதோட வந்து முடிச்சிருப்போம். ஸோ மேலே வந்து கார்டு கொடுக்குறேன். ஸோ வந்து பார்க்குறதா போய் செக் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து எதுக்கு நான் வந்து இந்த ஃபைனல் டச்சாக கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கூகுள் மேப் வந்து நம்ம வந்து வந்து செம்ம செஞ்சிருச்சுங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடலாமே அப்படின்ட்டு போட்டுச்சு. ஸோ நான் போன வீடியோவே வந்து என் பண்ணியிருப்பேன். பட் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுனால இந்த இதை வந்து போட்டு இந்த எபிசோட வந்து முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக வந்து இதையும் சேர்த்து போட்டாச்சுங்க. சரிங்களா? ஸோ பாருங்கள். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்து மறக்காமல் வந்து நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க வீடியோ கொடுப்போம். இதில் லெஃப்ட்டு கிடைக்குதா? நான் எனக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டு. ஐயோ நிதிஷ் ப்ரோ பிரிய போகிறோம். சரி ரைட்டு நான் சரி பார்த்து பத்திரமா போ. ஆமாம் ப்ரோ, நிதிஷ் வந்து அப்படியே இந்த இதில் லெஃப்ட் எடுக்கிறாரு. ஸோ அந்த லெஃப்ட்டு நம்ம ஸ்ட்ரைட்டு. சரி ரைட்டு அப்படியே பார்த்து போறியா? சரி எனக்கு ஃபோட்டோஸ் மட்டும் அனுப்பிச்சுட்ரு. சரி ஓகே டாடா, நெக்ஸ்ட் ரைட்டில் மீட் பண்ணுவோம். டாடா பாய். சரிங்க, நம்ம ஒரு வழியாக நிதிஷ் ப்ரோவோட ரைடை வந்து முடிச்சாச்சுங்க. சரி, உண்மையாக ரொம்ப நல்ல டைப்புங்க. 2002 டேட் ஆஃப் பர்த்து. நம்மளை காட்டியும் எப்படியும் நம்ம 97. எப்படியும் நான் 4 to 5 years வந்து சின்ன பையன் தான். பட் பரவாயில்ல, நல்லா மெச்சூரிட்டியான பையன் தான். சரிங்க, இனி நம்ம ட்ராக்கை வந்து பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். அட்டங்குயால் எப்படியும் போகலாமா? டர்ன் லெஃப்டா? கூகுள் மேப்பு நம்மளை சதி பண்ணுறதுக்குன்னே இருக்குது. என்னடா அது ஏதோ பட்டிக்காட்டில் காமிக்குது. சோளம் வந்து இங்கிட்ட எப்படியும் என்ன இங்கிட்ட சோளம் வந்தான் ரூட்டுக்கு எப்படின்னு போகிறது? சோளம் தான் இங்கிட்ட ஒரு ரூட்டு காமிக்குது, தப்பாக காமிக்குது. நான் கொடைக்கானல்லேருந்து வந்தோம். எப்படி போனோம்? திண்டுக்கலா? சரி ரைட். இது மாற்றி காமிக்குது. மாறி வீட்டுக்கு இது வந்து அதான் திருப்பி பழடிக்கு தாண்டி மலை ரோடு பிரச்சனை இல்லை, அதான் பார்க்குறேன். சரி ரைட் ஓகே. எங்கே நம்ம கூகுள் நம்மளை போட்டு கொண்டு எடுக்குதுங்க. ரோடா இதில் போய்
சொல்ல போய் எங்கிட்டா போகுது ஏங்க, எங்கிட்ட போகுதுங்க. என்னடா அது? என்ன ஊருக்குள்ளலாம் கூப்பிட்டு போகுது? சி ஏங்க, இந்த கூகுள் மேப்பை நம்பி பாருங்கள் எப்படி ஒரு கிராமத்துக்குள்ளே என்னை சுத்த விட்டுருச்சுன்னு. இங்கே பாருங்களேன், இப்படி போய் கரெக்டாக அந்த மெயினில் வந்திருக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த மெயினில் போகிறதுக்கு என்னை சுற்று விட்டுக்கிட்டு இருக்கு. எங்கள் தெருவுக்குள்ளெலாம் சுற்றி வந்தேங்க. எல்லோரும் இந்த கேமரா மாதிரிலாம் பார்த்து நம்மளை ஒரு மாதிரியாக பார்த்துக்கிருந்தாங்க. சரி, கேமராவை கழட்டி ஹெல்மெட்டவே கழட்டி இங்கே டேங்கில் வச்சுட்டேன். என்னடா அது? இங்கே பாருங்களேன், நம்ம மெயினில் ஏறுறதுக்கு பதிலாக எப்படி குறுக்கில் போய்கிட்டு இருக்கோன்னு. ஹாய் ஆடு. இங்கே பாருங்க, ஃபுல்லாக கிராமத்து வழியாக சுற்றிட்டு போகுது. எங்கள் ஊர் கணக்கா. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் மெயின் வந்துடும் போல். எப்படிலாம் சுற்றி கூப்பிட்டு போகுது பாரு இந்த கூகுள். உன்னைய நம்புனா அவ்வளோதான், நடுக்காட்டில் விட்டுருவா போல். இது எந்த ஊர்னே தெரிலங்க. நல்லா இருக்கு. ஹெல்மெட் ஸ்ட்ராப்பை நல்லா மாட்டிக்கிறோம். நான் ஃபுல்லாக கிராமமாக இருக்குங்க. என்ன சொல்கிறது, ஒரு டஞ்சன் இல்லாமல் வந்தாச்சு ரிலாக்ஸாக. நல்லா தாங்க இருக்கானா இடம். புதுசாக இருக்குது, புது இடமா இருக்குது. வித்தியாச இடமெல்லாம் லாக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போய் எங்கேயோ ஒரு இடத்த காமிக்குது. அந்த இடம் எங்கே போய் முட்டை போகுதுன்னே தெரில. ஆனால் இந்த ரைடை வந்து நான் உண்மையாக ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க. ஸோ அடுத்து வந்து அங்கிட்டு போய் கண்டினியூ பண்ணலாம். வெறும் பொட்டல் காடாக வந்து இருக்குங்க. ஐயோ, கொசுவாக வேறு அடிக்குது. ரைடு நான் மெயினில் போய் கண்டினியூ பண்ணுறேங்க. இங்கே மெயின் ரோடு போகலாமாயா? நேலா போமா? 1 கிலோமீட்ரு. அது வாடி தப்பாக காமிக்குது கூகுள் மேப். நான் கொடைக்கானல்லேருந்து வந்தேன். அது வாடி உள்ள சோழவந்தான் போட்டேன். சோழவந்தான் தெரியுமா? அதான் சோழவந்தானுக்கு இப்படி போகலாமா? அது இப்போ மெயின் ரோடா இல்லை மெயின் ரோடு தானா? சரி 1 கிலோமீட்டரா? சரி, ரைட்டு பார்ப்போம். இன்னும் எத்தனாவது படிக்கிறா? 10th படிக்காம அங்கே என்ன ஆடு மேய்ச்சிட்ருக்கியா? குட்டி பார்த்துட்டு இருக்கா? சரி டாட்டா பாய், நல்லா படி. ஓகே சரிடா. இது என்ன ஊர்? சிங்கார கோட்டையா? என்ன ஊர்னே தெரியாமல் நான் வந்துருக்கே. இது என்ன ஊர்னே தெரில. சரி ரைட்டு பார்ப்போம். டாட்டா. உன் பேர்? பாலாஜியா? வீடியோ வரும் பாரு. இந்த அடிச்சு பாரு வரும். சரி டாட்டா பாய். ஸோ கரெக்டாக நம்ம கூகுள் மேப்பு நம்மளுக்கு ரொம்ப ஷார்ட்கட்டை காமிச்சிருக்குங்க. அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மெயினுக்கு வந்தாச்சுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் வந்து ஏதோ சவுண்டு வந்து கொஞ்சம் கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டியது சூழ்நிலை ஆகிப்போச்சுங்க. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து அப்படியே லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ இதுலேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த மேப்பில் பார்க்கும்போது இப்படி லெஃப்ட்டு காட்டும். ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா கூகுள் மேப் வந்து வச்சு செஞ்சிடுச்சுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நான் வாய்ஸ் ஓவர் போடாமல் இருந்தேன்னா அந்த எக்ஸ்ப்ரெஷன்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிடுச்சு எனக்கு உண்மையிலே. இப்போ பாருங்களேன், அதுக்கடுத்து நான் எங்கே போவேன்னு மட்டும். ஸோ இப்போ வந்து அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே லெஃப்ட் எடுத்தாச்சுங்க. ஸோ லெஃப்ட் எடுத்து இப்படி போய்கிட்டே இருந்தால் நான் கூட இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு ரைட்டு காமிச்சுங்க. ஸோ ரைட்டு காமிச்சோன்னே நான் கூட என்ன நினச்சேன்னா, சரி ரைட்டு ஓகே,
இது வந்து ஏதாச்சும் நல்ல பாதையாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்து கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தேன். ஸோ போயிட்டே இருந்தேன், ரைட்டுன்னு காமிச்சோன்னே நான் என்னடா அது ரைட் காமிக்குது, ஒரு ரோடுமே இல்லை அப்படின்னு சொல்லி திருப்பி பார்க்குறேன். ஒரு மண் ரோடுங்க. ஸோ ஒரு மண் ரோடு அங்கனக்குள்ளே போகும் பாருங்கள், அது தெரியுது அவங்களுக்கு. ஸோ அந்த மண் ரோட்டில் அப்படியே வளைச்சி உள்ளே போகிறேன். ஸோ அப்படியே போனால் கூட ஸ்ட்ரைட்டாக போகிறேன், அப்படியே ஒரு மெயின் ரோடு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, ஸோ இப்போ பாருங்களேன் இப்போ வீடியோ மட்டும் எப்படி போகுதுங்க. இதில் லெஃப்ட் எடுத்தாச்சு. ஸோ இப்போ லெஃப்ட் எடுத்து இப்படி போகிறேன். இப்படியே பார்த்தா எங்கே சத்தியமாங்க கூகுள் மேப் அன்னைக்கு தான் நினச்சேன், சாமி கூகுள் மேப்பை என்றைக்கே நம்பிடக்கூடாதுரா அப்படின்னு. அப்படியே போகிறேன் போயிட்டே இருக்கேன். போனோன்னா அப்படியே பார்த்தா மெயின் ரோட்டுக்கு வந்தால் கூட பரவாயில்ல, அப்படியே பாருங்களேன் இப்போ எங்கே போய் நிற்கிதுன்னு மட்டும். ஸோ நெருக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ரோட்டோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊருக்குள்ளே போகுது. ஸோ ஊருக்குள்ளே போனே ஸ்ட்ரைட்டாக போய் அப்படியே மெயின் வந்துடலான்னு பார்த்தா போய் ஏதோ ஒரு முட்டு சந்தில் நிப்பாட்டுதுங்க. அப்படியே பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேன், என்னடா இது எங்கடா வந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ அப்படியே பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரைட்டாக தான் போனேன். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்படியே வந்து ஹெல்மெட் வந்து கழட்டி வச்சிட்டேன். எல்லோரும் நம்மளை விசித்திரமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடத்துல, யாரா அவன் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்கே பாருங்களேன், இந்த வழியாக போகணுமா. ஸோ இதில் போய் அப்படியே வந்து இவங்கெல்லாம் இந்த இடத்துல ஹெல்மெட்டை கழட்டிட்டேங்க. ஸோ இந்த இடத்துலலாம் கழட்டிட்டேன். பாருங்களேன் எப்படி இடம்னு பாருங்களேன், ஒரு வீட்டு வாசல் முன்னாடி. எனக்கு அசிங்கமாக போச்சு இந்த இடம்லாம். என்னடா இது அப்படின்னு. எங்கடா இதெல்லாம் பயங்கர எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருந்தேன், இதெல்லாம் கட்டாகி போச்சு. ஸோ ஒரு வழியாக வந்து மெயின் ரோட்டை கண்டுபிடிச்சாச்சுங்க. ஸோ இந்த ரோடு வந்து ஸ்ட்ரைட்டாக போய் கரெக்டாக எங்கன்னா வத்தலக்குண்டு தாண்டி ஒரு ஊர் இருக்குங்க, அந்த பேர் மறந்து போச்சு எனக்கு, சாரி அந்த பேர் மறந்து போச்சு. ஸோ அதில் போய் முட்டுச்சுங்க. ஸோ இந்த இடத்துலலாம் செம்மையாக பேசிக்கிட்டே போனேங்க, இதெல்லாம் எனக்கு ரொம்ப கட் ஆயிடுச்சு. ஸோ ரைட் ஓகே, இனி அதுலேருந்து வாய்ஸுக்கு வீடியோவில் கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அப்படியே வெயிட் பண்ணுங்கள். மதுரை திருமங்கலம் வில்லாம்பட்டி எடுத்தாங்க, கரெக்டான ரோட்டில் தான் போய் கொண்டு வந்துருக்கு. ஸோ எங்கள் அப்பா கூப்பிட்டாரு. ஸோ ஹலோ இந்தா வந்துட்டேன், சோளம் தான்ட்டு வந்துட்டேன். சரி 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 எங்கள் அப்பாங்க நான் எப்பயுமே ரைடு போன்னு வச்சுக்கேன், எங்கள் அப்பா விடவே விடாரு. எங்கள் அப்பாவை தவிர வீட்டில் வேறு ஆள்கிட்ட சொல்லிட்டு அப்படியே ஓடியாந்துருவேன். நம்ம அவருக்கு அட்வைகேட்டாக தானே தெரியும், நம்ம ஒரு மோட்டோ விளாகரை எப்படியோ அவருக்கு தெரியும், அதனால் அவருக்கெல்லாம் தெரியாதுல்ல, அதனால் அவருக்கெல்லாம் தெரியாதுன்றனால நம்ம சொல்கிறது இல்லை. நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு யூடியூப்பில் ஒரு போட்ட உடனே ஒரு 1000 வியூஸ் போகிற மாதிரி ஒரு எபிலிட்டி வந்த பிறகு தான் நம்மளுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும்ல. ஸோ அப்போ தெரியும், நம்மளுக்கு புரியும் அவங்களுக்கு. ஸோ பரவாயில்ல பையன் ஏதோ பண்ணுறான்டா அப்படின்னு. ஸோ அது வரையும் நம்ம செய்கிறத கரெக்டாக மட்டும் ப்ராப்பராக மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணுங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சரிங்களா? எங்க பிளேஸில் மதுரை சோழவந்தான் ரூட்டுக்கு வந்தாச்சுங்க. ஏன் சாப்பிட்லாமான்னு பார்த்தா ஃபிஷ் மீல்ஸ்ன்னு போட்டிருக்கு. இங்கே தானா சாப்பாடு? ஃபிஷ் மீல்ஸ் எங்கன்னே தெரில. சரிங்க, நீ அப்படியே நம்ம ஊருக்கு தாங்க, இடையில எங்கேயா சாப்பிட முடிஞ்சா சாப்பிடுவோம். ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல்லி அவர் கம்ப்ளீட்டட் அவர் ரைடுங்க, நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து இவ்வளோ நேரம் பொறுமையாக உட்காந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ என்னோடய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. சரிங்களா?
சரிங்க. ஸோ இதுக்கடுத்து வந்தும் நிறையா வீடியோ வரும். ஸோ எனக்கு மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள். ஸோ உண்மையிலே வேறு லெவல் பண்ணுவோங்க, சரிங்களா? ஸோ இதுக்கடுத்து நிறைய வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வேறு எதுவும் நான் இம்ப்ரூவ் பண்ணணுன்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.